கடைசி ஒரு சில வருஷத்தில் ஆண்ட்ராய்ட் கேமிங் பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிராண்ட்ஸ் கேமிங் ஃபோக்கஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரையாரிட்டி, ரெஃப்ரெஷ் ரேட், சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், சில நேரத்தில் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ்க்கும் பிராண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா ஆன் ஸ்க்ரீன் வர்ச்சுவல் கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆக்சுவலாக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபிசிக்கல் கண்ட்ரோல் ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் ROG Phone 5 மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டாப் ஃப்ளாக்ஷிப் சிப்போட வர ஒரு ஃபோனை வாங்கிட்டு பிராண்ட் ஆஃபர் பண்ணுற அந்த குனாய் கேம் பேட், இது ஒரு பெஸ்ட்டான செட்டப். பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப விலை அதிகமான செட்டப் கூட. இன்னொரு ஆப்ஷன் கொஞ்சம் ரேட்டு கம்மியான ஃபோன் வாங்கிட்டு நம்மளே அதுக்கு ஏதாவது கண்ட்ரோலர் ஆட் பண்ணுறது. என்ன கண்ட்ரோலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபோனை வாங்கி அதுக்கு நம்மளே கண்ட்ரோலர் ஆட் பண்ணோம்னா சில கேம்ஸ், இப்போ PUBG மாதிரி கேம்ஸில் கண்ட்ரோலர் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த கேம்ஸ்லலாம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம விளையாட முடியாது. பட் இப்போ ROG ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏசுஸே அதுக்கு ஒரு ரீமேப்பிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோலரை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எந்தெந்த ஆன்ஸ்க்ரீன் கீஸை எந்தெந்த பட்டனுக்கு மேப் பண்ணணும் அப்படின்னு நீங்களே செட் பண்ண முடியும். இது உங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு ROG Phone 5 குனாய் கேம் பேட் அந்தளவு பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸோட ஒரு டெடிகேட்டட் ஆண்ட்ராய்ட் கேமிங் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெமோகிராஃபிக்காக தான் இந்த GPD XP ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த இதே இன்ட்ரோ இன்னைக்கு வீடியோக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா GPD இப்போ XP Plusனு ஒரு புது ஹேண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்காக எக்ஸ்டர்னல்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் இன்டர்னலி நிறைய விஷயங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஜென்ரலாக ஒரே மாதிரி எக்ஸ்டர்னல்ஸோட ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோம்னா உடனடியாக ரொம்ப மைனராக தான் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் அதே மாதிரி நிறைய பண்ணி நம்மளை நம்ப வச்சிட்டாங்க. எக்ஸ்டர்னல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு. உதாரணத்துக்கு ரீசெண்டாக ROG Phone 5s எடுத்துக்கிட்டிங்கன்னா 888லேருந்து 888 ப்ளஸ்க்கு மாற்றினாங்க. டச் ரெஸ்பான்ஸ் 300லேருந்து 320 ஹெர்ட்ஸ்க்கு போச்சு, அவ்வளோதான். அதே ரேட்டுக்கு இன்னும் அவங்க விற்றதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. கன்சியூமர்ஸ்க்கு இன்னமும் அது ஒரு நல்ல டீல் தான். பட் ஆக்சுவலாக வாங்குகிற கன்சியூமர்ஸ்க்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி அப்கிரேட் எதுவும் இல்லை. இதே மாதிரி மிட் சைக்கிள் ரெஃப்ரெஷர்ஸ் நம்ம OnePlus மாதிரி மற்ற பிராண்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே XP to XP Plus பார்க்க அதே மாதிரி இருந்தாலும் உள்ள நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் உள்ள SoCன்னு பார்த்தா மல்டிபிள் கிளாஸஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Helio G95 GPD XPயில் இருந்தது, நல்ல ரெஸ்பெக்டபிள் SoC. பட் GPD XP Plusல வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் Dimensity 1200ஓட மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் சிப் ஃபார் 2021 Dimensity 1200 அதே சிப் தான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக ஹேண்டல்ஸ்னு வரையில் அது ஒரு நீஷ். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது. நிறைய பேருக்கு ஹேண்டில் கன்சோல்ஸ் இருக்குங்கிறது கூட தெரியாது. ஸோ பிராண்ட்ஸ் யூஸ்வலாக ரொம்ப லோ அண்ட் சிப்ஸ், யூனிசாக், ஆல்வினர், ராக் சிப், இந்த மாதிரி பிராண்ட்ஸோட சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்டில் GPD Helio G95 யூஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் அதே ப்ரைஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா அதோட பெட்டரான சிப்ஸ் தான் நம்மளுக்கு போன வருஷம் கூட கிடச்சிது. ஸோ இப்போது அந்த வீடியோவை பார்த்தோன்னே நீங்கள் இதை ஏன்டா வாங்கணும், இதுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா எஸ், அந்த லைன் ஆஃப் திங்கிங் தப்பு கிடையாது. அஃப்கோர்ஸ் XPக்கு சில அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கண்ட்ரோலர்ஸ், இன்டெகிரேஷன், எர்கனாமிக்ஸ், பேட்ரி, இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். பட் அதே செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸ் அதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ Dimensity 1200 இதில் இருக்கிறதுனால அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸில் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் கிடைக்குது. ஸோ இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் ப்ளஸ் கண்ட்ரோலரோட இது ஒரு பெட்டரான ஆப்ஷன். உதாரணத்துக்கு இதே சிப்போட விற்கிற ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus Nord 2 குளோபலாக இது $400 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. GPD XP Plus இப்போ இண்டிகோவில் $338 அவைலபிளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ரீட்டைல் ப்ரைஸ் இதோட அதிகமாக இருக்க போது, பட் அதுக்கு வருவோம். இப்போதைக்கு ரெண்டுத்துலேயுமே ஒரே சிப் தான், பட் ஒரே பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னா XP Plusல ஆக்டிவ் கூலிங் இருக்குது. ஸோ அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ், மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமான டைமுக்கு இதால் சஸ்டெயின் பண்ண முடியும். கைஸ், இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கேம் விளையாடையில் என்ன நடக்குது? உள்ள சிப் புஷ் ஆகையில் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சுன்னா சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகி த்ராட்டில் ஆகும். அப்போ தான் டிவைஸ் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே XP Plusல ஆக்டிவ் கூலிங் இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இதுதான் தியரி. ப்ராக்டிக்கலாக அது கன்வெர்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு காம்பவுண்ட் பெஞ்ச்மார்க் எடுத்தேன். CPU, GPU ரெண்டுத்தையுமே புஷ் பண்ணுற மாதிரி. ஸோ Antutu இங்கே சூஸ் பண்ணேன். பேக் டு பேக் XP Plus Nord 2 ரெண்டுத்துலேயுமே திருப்பி ரன் பண்ணி பார்க்கையில் ரெண்டுத்துலேயும் ஒரே சிப் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு
இப்போ அதுக்கு வருவோம். முதல் ரனில் நாட் 2ல் ஸ்கோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதில் ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் OnePlus நிறையவே பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் என்னோட யூனிட்டில் ரேம் அதிகம் இந்த XP Plusஓட. 10 நிமிஷம் கழிச்சு ரெண்டாவது ரனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு ட்ராப். நாட் 2ல் 13% பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. அதே பீரியடில் XP Plusல வெறும் 2% தான் ட்ராப் ஆயிருந்தது. அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு மூணாவது ரன் முடிஞ்சதுக்கப்புறம் நாட் 2ல் 18% பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருந்துச்சு. XP Plusல கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இனிஷியல் ரன்னோட வெறும் 0.6% தான் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது. இந்த பெஞ்ச்மார்க்கை திருப்பி ஓட்டையில் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. இது OnePlusல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, நாட் 2 வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல. ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் கம்மி ப்ளஸ் ஆக்டிவ் கூலிங் இல்லாததுனால இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் ஆகும். நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் இப்போ ஆண்ட்ராய்டு எடுத்து திருப்பி ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த 10-15% ட்ராப் இருக்க தான் செய்யும். பட் ஆக்டிவ் கூலிங் இருக்கிறதுனால 5 ரவுண்ட் கழிச்சும் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது XP Plusல. ஒரு கேமிங் டிவைஸில் நம்ம இதை தான் எதிர்பார்க்கணும். இன்னொரு சேஞ்ச் GPD இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ரேம், ஸ்டோரேஜ் ரெண்டுத்தையுமே மாற்றிருக்காங்க. ரேமோட ஸ்பீடு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4266 MHz. ஸ்டோரேஜும் UFS 2.1லேருந்து 3.1. ஸோ எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் Wi-Fi 6 அனலாக் ஸ்டிக்லேயும் ஹால் சென்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டிக் ட்ரிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் சில சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி XP Plus 2021 நம்ம பார்த்த அதே XP தான். ஸோ அந்த வீடியோலேருந்து எதெல்லாம் மாறாமல் இருக்கோ அதை பற்றி ஒரு சின்ன கிளிப். இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே ஒரு 6.81 inch 20:9 டிஸ்பிளே. மேலே ஹோல் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் டிவைஸில் ஹோல் பஞ்சுங்கிறது இப்போ பெரிய பிராண்ட்ஸ் கூட அவங்க ஃபோன்ஸில் மேலே ஹோல் பஞ்ச் யூஸ் பண்ணாமல் கேமிங் ஃபோன்ஸ்னு வரையில் அன்இன்டரப்டட் டிஸ்பிளேயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனலில் ஹோல் பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் அது எனக்கு மெயின் பிரச்சனையாக இல்லை. என்னோட மெயின் பிரச்சனை என்னென்னா இங்கே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால இப்போது எமுலேட்டட் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 4:3 ரன் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 40% இந்த பேனலில் நம்ம வெறும் பிளாக் பார்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க, PSP விளையாட போகிறீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அப்போ கூட 20% ஸ்க்ரீன் வேஸ்ட் ஆகுது. இங்கே ஒரு 16:9 டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனிவே, இப்போ இந்த மாதிரி டிவைஸில் ஒரு மேஜர் பாசிட்டிவ் என்னென்னா எர்கனாமிக்ஸ், அதாவது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற அந்த கம்ஃபர்ட் இதில் ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் 16:9 கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே மேலே இந்த கீஸ் வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட Win 3 ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண ஒரு விண்டோஸ் கேமிங் ஹேண்ட்ஹெல்டில் கூட அனலாக் ட்ரிகர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளே என்னடா அவன் திருப்பி 16:9 டிஸ்பிளே அந்தளவுக்கு மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொக்கையாலாம் இல்லை. ஸ்டாண்டர்டான டிஸ்பிளே தான். Gorilla Glass 5 கவர்ட், IPS LCD பேனல், Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன். வேணும்னா 18:9 16:9க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனை கூட 720pக்கு கட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்காக. இந்த டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை, ப்ளஸ் லோவஸ்ட் பிரைட்னஸ் லெவலும் ரொம்ப லோவாக இல்லை. பட் ஜென்ரலாக ஒரு லைட் இருக்கிற இன்டோர் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் 16:9 இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். சரி, அந்த புலம்புறதை விட்டு இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ்க்கு வருவோமே. GPDயோட சாஃப்ட்வேர் ஒரு மேஜர் பாசிட்டிவ். இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக எந்த கேம் விளையாடினீங்கனாலும் இது எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலராக தான் அதை ரீட் பண்ணணும். எக்ஸ் இன்புட்னு சொல்லுவாங்க. இப்போ சில நேரம் சில கேம்ஸ்க்கு கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்காது. அந்த பாயிண்ட்டில் இந்த பட்டன் லைட்டை பார்க்கும். ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா கீஸையுமே எந்த மாடியூல் பிளக்இன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உள்ள கீஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மேப் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு PUBG விளையாடையில் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த ஒரு பட்டனும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு சில கேம்ஸ் விளையாடி பார்த்தா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் கேமிங் என்னோட ப்ரையாரிட்டி கிடையாது. பட் ஆண்ட்ராய்ட் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரீமேப்பிங் சாஃப்ட்வேரில் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், ஒரு சில சேஞ்சஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். Type-C போர்ட்டிங் நீங்கள் பார்க்குற Type-C போர்ட் இதில் வீடியோ அவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இப்போ 30 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. XPல 20 தான். கடைசி சேஞ்ச் XP Plusல வாய்ஸ் கால்ஸும் சப்போர்ட் இருக்குது. அதுக்காக இயர்பீஸ்லாம் எதுவும் கொடுக்கல. இப்படி வச்சு ஃபோன் பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பட் வாய்ஸ் கால்ஸ் பண்ணணும்னா ஃபோன் ஆப் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. 2 சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சிம்மும் மைக்ரோ எஸ்டியும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னமும் அதே ஆல்டர்னேட் மாடியூல் அவைலபிளாக இருக்குது. 5 கீஸோட ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் அந்த பம்பர், லோவர், ட்ரிகர் கீ. ஸோ மொத்தமாக 7 கீஸ். கீ மேப்பிங் சாஃப்ட்வேர் இதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ஈஸியாக மேப் பண்ண முடியும். மோபா கேமிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட் சைடில் மாடியூலே இல்லாமல் சில கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா இந்த மாடியூல் கவர் இன்னும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க.
இதெல்லாம் சரி, ஆனால் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இண்டிகோவில் ப்ரீ ஆர்டரில் அவைலபிளாக இருக்குது. $338 இருக்குது. ரீட்டைல் ப்ரைஸ் அதோட கிட்டத்தட்ட $200 அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்படுறோம். இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ரீட்டைல் ப்ரைஸ்க்கு இது வாங்குறது வேலைக்கே ஆகாது. அப்படி அந்த பாயிண்டில் யாராவது இதை வாங்கணுமான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், எங்கேயாவது ஒரு டீல் வரும். $400 மேலே இதுக்கு பே பண்ணுறது வர்த்தே கிடையாது. எனிவேஸ், $338 ப்ரைஸிங்னு எடுத்து பார்க்கல. ஹேண்டல் கேமிங் கண்ட்ரோலரோட விளையாடணும், நல்ல இன்டெகிரேஷன் வேணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ROG Phone 5s அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே சேர்த்து ஒரே பேக்கேஜில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. எஸ், இதோட காம்படிஷன்னு பார்த்தா ஐநோடுன்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் ரேட்டு கம்மி, $240. பட் அதில் உள்ள சிப் ஸ்னாப்ட்ராகன் 845 4 வருஷம் முன்னாடி வந்த ஃப்ளாக்ஷிப் சிப். டிமென்சிட்டி 1200 மீடியாடெக்கோட போன வருஷம் லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் சிப். ஸோ இதுதான் பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேசஸ்க்கு, சில யூஸ் கேசஸ்க்கு இது பெட்டரான ஆப்ஷன். இப்போது கேம் கியூப் வரைக்கும் உள்ள கேம்ஸை மட்டும் தான் எமுலேட் பண்ண போகிறேன், எனக்கு அதுதான் மெயின் யூஸ் கேஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஐநோடுன்னு பெட்டராக இருக்கலாம். ஏன்னா அதில் 16:9 டிஸ்பிளே இருக்குது, இன்னும் காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர். பட் இதில் ஸ்டிக்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ கேம் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் நேட்டிவாக விளையாடணும்னு நினைக்கிறவங்க, அது போக எமுலேஷன், கேம் கியூப், PlayStation 2 இதெல்லாமே ஹேண்டலில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இந்த PS2க்கு முன்னாடி வந்த சிஸ்டம்ஸ்லாம் ரைட் அனலாக் ஸ்டிக் தேவை இருக்காது. ஸோ அப்படி இருக்கையில் இங்கே உள்ள பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறது, அந்த அனலாக் ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கையில் ப்ரெஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இதில் அந்த அனலாக் ஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணலாம், அதோட கேப்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணையில் ஈஸியாக தான் இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவேஸ், எப்போவுமே நம்ம ஃபோனை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது அப்பப்போ கவர் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அதை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.